பாட்டி சொல்றாங்க, என் பேரனுக்கு என்ன குறைச்சல், ஏமா இப்படி சொல்ற? அப்பா, அசிங்கப்பட்டதெல்லாம் போதும், வாங்கப்பா போலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அதான்ப்பா நானும் சொல்றேன். நீ என் ஒரு பேரன் ஓடி போயிட்டான், இன்னொரு பேரனை கட்டிக்க சொல்றதுல என்னமா தப்பு? நான் எப்படிப்பட்டாலும் இந்த வீட்டு மருமகளா ஆக போற, அதுக்கு தானே ஆசைப்பட்ட. கல்யாணம் பண்ணிக்க கண்ணனுக்கு என்ன தகுதி இருக்கு? விஸ்வநாதன் பையன், விஸ்வநாதன் பையன்ங்கிற தகுதி மாத்திரம் போதுமா? கண்ணன் என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பாக்குறாரு, என் கூட நின்னு பேசவாது தெரியுமா? பாட்டி, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு பாக்குறீங்களா? டாடி, இது கூட புரிஞ்சுக்காம தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க. பார்வதி சொல்றாங்க, பல்லவி, அப்படிலாம் நாங்க யோசிக்கல. கண்ணே ரொம்ப நல்ல பையன். ஏன்னா உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருந்தா கட்டி வைங்க, எனக்கு தேவையில்லை. நல்லவேங்கிற லேபிள வச்சுக்கிட்டு ஒரு முளம் பூ வாங்க முடியுமா? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இது எனக்கு செட் ஆகாது. லவி, என் கூட வாமா. கிருஷ்ணவேணியோட அம்மா சொல்றாங்க, கல்யாணம் நின்னு போன பொண்ணு கூட உன் பையனை வேண்டான்னு சொல்றான். அந்த அளவுக்கு தான் வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல. கண்ணனுக்கு தனியா வேலை தொழில்லாம் இருந்துச்சுன்னா பல்லவி இப்படி பேசுவாளா? கொஞ்சம் பேசாம இருமா. சொல்றாங்க, கண்ணா, அவ கண்டிப்பா ஒத்துப்பா, நீ கவலைப்படாத. தரிசி சொல்றாங்க, பல்லவி, உனக்கு கண்ணனை ஆரம்பத்துல இருந்து பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கே தெரியுதுல்ல, அப்புறம் அதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அவன் மூஞ்சியும் அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. கட்டிக்கிட்டு வாழ்றதே கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நீ தப்பா புரிஞ்சு வச்சுக்கடா. அவன் நிஜமாலே நல்ல பையன், ஆனா என்ன கொஞ்சம் வெகுளி, அவ்வளவுதான். அவன் இருக்கிற வீட்லயே என்னால வாழ முடியாதுன்னு சொன்னவன் நானு. இப்படி அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு கூட வாழ முடியும்? கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னா இப்ப இருக்க ஒரே வழி அதுதான். நீ ஆசைப்பட்டுதான் இந்த சம்பந்தத்தையே பேசணும். நான் ஆசைப்பட்டது அஜய் மேல. அவன் தான் ஓடிட்டானே பல்லவி. விஸ்வநாதன் குடும்பத்தோட சம்பந்தம் பேசினது நியூஸ் மீடியாலும் சரி, பப்ளிக்காவும் சரி பரவி கிடக்குதுமா. கல்யாணம் மாத்திரம் நடக்கலாட்டி லைஃப் ஃபுல்லா நம்ம சஃபர் பண்ணுவோம். டாடி, எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்ல வரீங்களா? நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஒரு பையனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. எல்லாருமே உனக்கு கல்யாணம் நின்னு போனதை பத்தி தான் ஒரு குறையாவே பேசுவாங்க. ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் இத பேச மாட்டான்னு என்னமா நிச்சயம்? இப்படியே பண்ணினாலும் நம்மளோட ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கிறவன் தான் உனக்கு புருஷனா வருவான். வருஷம் பிசினஸ்ல தோத்துக்கிட்டு இருந்த மார்க்கதர்சி பொண்ணோட லைஃப்லயும் தோத்துட்டான்னு எல்லாரும் பேசுவாங்க. ஏன்பா நான் கூப்பிட்ட உடனே வந்தீங்க? இப்படி ஒரு வழி இருக்கத நான் அப்ப யோசிக்கலமா? முதல்ல சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துச்சு. பொறுமையா யோசிச்சு பார்த்தா இதுதான் சரின்னு தோணுது. பாரு பல்லவி, உன் லைஃப்ல இது நாள் முடிவும் நீ தான் எடுத்திருக்க. கல்யாணம் பண்ணிக்கிறதும் நீ எடுத்த முடிவுதான். இதுக்குமே உங்க அப்பா நோ சொன்னது இல்ல. இன்னைக்குதாம்மா உனக்காண்டி அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தயவு செய்து ஒத்துக்கம்மா, உன் லைஃப் நல்லா இருக்கு. இது பிடிக்கலன்னு ஃபர்ஸ்ட் நீ தான் ரிஜெக்ட் பண்ணுவ. உன்னைய ஒருத்தன் பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணானா அது உன்னால தாங்கிக்க முடியுமா? இந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போனா கண்டிப்பா இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவ. தயவு செய்து நல்லா யோசிமா. என்ன சொன்னாலும் நீ எடுக்கிறதம்மா முடிவு, நல்லா யோசிச்சு சொல்லு. லட்சுமி, கண்ணன் தப்பான ஆளு கிடையாது. அவனை நீ புரிஞ்சுக்காம பிடிக்கலன்னு சொல்ற. ஒரு விஷயம் மாத்திரம் என்னால உறுதியா சொல்ல முடியும் பல்லவி, நீ கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உன் லைஃப் கெட்டு போகாது. உன்னை நல்லா பாத்துப்பான். டாடி, நீங்க என்ன சொன்னாலும் இதை என்னால ஏத்துக்க முடியாது. கடைசி முடியும் கல்யாணம் ஆகலாட்டி கூட பரவாயில்ல, அந்த கிறுக்கனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அவன் கூட எப்படி வாழ்வேன்? ப்ளீஸ் டாடி, இதுல கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம், இனிமேட்டும் பண்ணிக்க மாட்டேன். கீழே அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். வாங்க டாடி. யாரு கேக்குறாங்க, கண்ணா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? யாருமே என்கிட்ட கேட்கலக்கா. கேட்க மாட்டேறாங்கன்னா நீ சொல்ல மாட்டியா? தாண்டா கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பல்லவி கிட்டே விருப்பத்தை கேக்குறீங்க. தாலி கட்டி வாழ போறது கண்ணன், அவங்கிட்ட விருப்பத்தை கேட்டீங்களா? சொல்றாரு வேணும் வேண்டான்னு சொல்றதுக்கு கண்ணே ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு தானே கட்டி வைக்க பேசுறீங்க, அப்பனா நான் பெரிய ஆளு தானே? கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் சொல்றாரு, கண்ணை கேட்கறது கரெக்ட் தானே சார்? ஏற்கனவே ஒரு பையன்கிட்ட நீங்க விருப்பத்தை கேட்கல, அவர் ஓடி போயிட்டாரு. இவர்கிட்டே நீங்க கேட்காம தாலி கட்ட வச்சா அப்புறம் ஓடி போயிட்டாருன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? கேக்குறாரு கண்ணங்கிட்ட, உனக்கு பல்லவியை விட நல்ல பொண்ணு கிடைச்சிருமா? சொல்றாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, கண்ணனுக்கு என்ன குறைச்சல்? பல்லவி இல்லாட்டி 1000 பொண்ணுங்க லைன்ல நிப்பாங்க. பொண்ணு லைஃப காப்பாத்த இவன் லைஃப ரிஸ்க் எடுக்கணுமா? அர்ஜுன் கேக்குறாரு, டேய் கண்ணா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? அண்ணே சத்தியமா இல்லன்னு. நான் குறுக்க பேசினா
எல்லாரும் டென்ஷன் ஆயிருவீங்கன்னு நான் அமைதியா இருக்கேன். பல்லவி கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் அண்ணி, இது சரியா வராது. அண்ணனுக்கு பார்த்த பொண்ண நான் எப்படி கட்டிக்கிறது? பேரும் சேர்ந்து கம்பல் பண்ணி எனக்கு கட்டி வைக்கணுமா? நானே வேண்டான்னு சொல்லுவேனே. கிருஷ்ணவேணியோட அம்மா சொல்றாங்க, பல்லவி ரொம்ப திறமையான பொண்ணுடா, அவ உன்னை பாத்துப்பா. இருக்கட்டும் பாட்டி, எனக்கு செட் ஆகாது. பொண்ணுக்கு வேற ஏதாவது மாப்பிள்ள பார்த்து கட்டி வச்சிருங்க, என்னாலலாம் கட்டிக்க முடியாது. ஃபர்ஸ்டா வந்தவங்க சொல்றாங்க, கல்யாணம் நின்னு போனப்ப அவங்க போயிருந்தா கூட நல்ல பையனா பார்த்து அந்த பொண்ணுக்கு கட்டி வச்சிருக்கலாம். பேருக்கு முன்னாடி கண்ணனுக்கு சம்பந்தம் கேட்டு முடிவை சொல்றதுக்கு முன்னாடியே இவன் வேண்டான்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். சொல்றாரு, நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அஜய்க்கு பார்த்த பொண்ண நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? தாய முர்ரா கண்ணா சொல்றாங்க. பாத்துக்க பல்லவி, நாங்க கண்ணனுக்கு கட்டி வைக்க உன்னை கன்வின்ஸ் பண்ணோம், உன்னை கட்டிக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்றான். நானே வேண்டான்னு சொல்லும் போது உனக்கு நான் எங்க மாப்பிள்ள போய் பாக்குறது? பல்லவி, உன்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலம்மா. கடவுளே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை வந்து சேரணும்? அம்மா சொல்றாங்க, விஸ்வநாதா அங்க பாருடா சொல்றாங்க. வாமா பல்லவி, கண்ணை பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ என்னமா முடிவு பண்ணிருக்க? சொல்றாங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். பல்லவியே சரின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன, கல்யாணத்தை முடிச்சிருவோம். பாட்டி, ஏதாவது பேசுனா தொலைச்சு போடுவேன், அமைதியாடுறா. இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். இந்த குடும்பத்துல யாரு? பாட்டி கேக்குறாங்க. யாருன்னா பேரன் விஸ்வநாதனோட மகன். சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என் ரிலேஷன் கிட்ட நான் இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா? ஒரு லாயர் சக்கரவர்த்தி கிட்ட ஜூனியரா பிராக்டிஸ் பண்றாருன்னு சொல்லலாம். அர்ஜுன் இருக்காரு, இந்தூர் வேலன் கார்மெண்ட்ஸோட சேர்மன் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கண்ணனுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு, என்னன்னு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றது வேணா கார் மெக்கானிக்னு சொல்லட்டுமா, வீட்டோட புருஷன்னு சொல்லட்டுமா? இல்லங்க, என்ன சொல்றது? கிருஷ்ணவேணியோட அம்மா சொல்றாங்க, என் பேரனுக்கும் இந்த கம்பெனில ஷேர் இருந்தா சொல்லிக்கிற மாதிரி இருந்திருக்கும். தானேமா அவன் பிரச்சனை? அர்ஜுன் மாத்திரம்தான் எல்லா பதவியிலும் இருக்கணுமா? கண்ணனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க கூடாதா? பல்லவி, கம்பெனியோட வைஸ் சேர்மன்னா உனக்கு கௌரவமா இருக்குமாமா? கண்ணனுக்கு அர்ஜுனுக்கு நிகரான அந்த பதவியை கொடுக்கறேன். அர்ஜுன், இதுல உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? எந்த அப்ஜெக்ஷனும் இல்லப்பா, என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே. பல்லவி, வேற என்னமாச்சும் கண்டிஷன் இருக்காமா? இல்ல அங்கிள். தரிசி பல்லவிய கூட்டிட்டு போறாங்க. அண்ணா, போய் மேடையில உட்காரு. பாட்டி, என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பல்லவியே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? நீ சொல்றேன்டா, அவ கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும். அதுன்னு சொன்னா பாட்டியோட மூச்சு இருக்காது. இது சொல்றாங்க, இது ரெண்டு குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை, இது ஒரு பொண்ணோட லைஃப். ப்ளீஸ் ஓகே சொல்லுங்கண்ணா. பல்லவி, ரொம்ப நல்ல பொண்ணு, உன் லைஃப் நல்லா இருக்கும். உன் அண்ணி மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அண்ணி, நீங்க எவ்வளவு சொல்றீங்க, உங்க எல்லாருக்காண்டியும் அவ கழுத்துல தாலியை கட்டுறேன். இன்று கயானாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.